Hi guys, and welcome back to Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஆஃப் லேட்டா வந்து பாத்தீங்க அப்படினா ரெண்டு முக்கியமான நியூஸ் வந்து நம்ம கண்ட்ரி இந்தியாவை பொறுத்து வந்து பாத்தீங்க அப்படினா வந்திருக்கு. அது ரெண்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா ரொம்ப நாளா வந்து பாத்தீங்க அப்படினா நான் US பத்தி பேசிட்டு இருந்தேன், அதோட ETFs பத்தி பேசிட்டு இருந்தோம், and crypto global level எப்படி இம்பாக்ட் ஆகுதுன்னு பத்தி பேசிட்டு இருந்தோம். பட் கடைசியா எனக்கு தெரிஞ்சு நம்ம பேசுனது வந்து இந்தியானால டாக்ஸ் பத்தி தான் பேசுவோம், கிரிப்டோ டாக்ஸ் பத்தி. பட் அது இல்லாம வேற என்ன ரெண்டு மூணு தகவல்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிட்கட் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து சர்வே எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு முக்கியமான கண்ட்ரிஸ் வந்து கிரிப்டோ அடாப்ஷனில் ரொம்ப பயங்கரமான பீக்கில் போயிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதில் மூணு யாருன்னா நைஜீரியா, சைனா அண்ட் அஃப்கோர்ஸ் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இருக்கு. ஸோ இவங்க மூணு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு பிக் ஃபோர்ஸோட கிரிப்டோ அடாப்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியா வந்து பர்டிகுலர்லி டிஜிட்டல் ஃபினான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் இருக்குது அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா இந்த சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன் செட் ஆஃப் நியூஸ். ஸோ விச் மீன்ஸ் தட் இந்தியா இஸ் கெய்னிங் அட்ராக்ஷன் ஆன் கிரிப்டோ. இன்னும் ரொம்ப முக்கியமான நியூஸ் பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா காயின்பேஸ் அப்படின்ற நிறுவனம் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கிற ஒன் ஆஃப் த லீடிங் அண்ட் பிக்கஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுமார் $1.2 பில்லியன் மதிப்பிலான அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க காயின் டிசிஎக்ஸ் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயின்பேஸ் வந்து ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு இந்தியாவுக்குள்ளே வராங்க. ஸோ 2 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதுகிட்ட பெர்மிஷன் வந்து லீகலாக வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் காயின்பேஸு, பினான்ஸு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் பினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட காயின்பேஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயின் டிசிஎக்ஸ் மூலமாக ரீஎன்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்கே வரும். பிகாஸ் இந்தியாவில் வந்து கிரிப்டோ பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தின்றது தெரியும். ஸோ அதில் கரெக்டாக காயின் டிசிஎக்ஸ்க்கு மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் $100 பில்லியன் ட்ரேடிங் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் அவங்களும் நல்ல ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த லீடிங் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா காயின் டிசிஎக்ஸ் தான். ஸோ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்க லீடிங் எக்ஸ்சேஞ்ச் வந்து டைப் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது போத் இந்தியாவோட ட்ரேடிங் வால்யூமுக்கும் சரி, குளோபல் லெவலில் இருக்க ட்ரேடிங் வால்யூமுக்கு இது ரொம்ப பெரிய பூஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா அமையும். ஸோ தட் இஸ் த நியூஸ் எவர் ஷேர் தி கைஸ் டுடே. கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும் தொடர்ந்து கமெண்ட் பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் டு நோ ஆல் தி இன்ட்ரெஸ்ட் நியூஸ் லைக் திஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.